அனைவரும் வணக்கம். சற்று முறையான தகவல் பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை, அதாவது எல்லோ அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் எந்தெந்த மாவட்டத்தில் விடப்பட்டிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் கூடுதலாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்காங்க கூடுதலாக பார்க்க போறோம். நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து உண்மை சேரும். தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. தமிழகத்தில் 2 மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புள்ளதாக சொல்லிய நிலையில தெற்கு கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா நேற்று தினம் பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் மழை பெய்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி திருநெல்வேலி, அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 12/11/2025 சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதியில், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. சென்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருந்த நிலையில ஒரு லேசான மழை வந்து பெய்து போனது. அது பற்றி பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருந்தாங்க. நேற்று வந்து போகக்கூடாது, மீனவர்கள் வந்து கடற்கரைக்கு செல்லக்கூடாதுன்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ 55 கிலோமீட்டர் வந்து வேகத்திலையும் மழை வந்து ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. காற்று வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரும் போக வேணாம் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையும் விட்டுருந்தாங்க. இது போன்ற மழை பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.